தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. 5 பிரகாரங்கள் அமைந்த மிகப்பெரிய ஆலயம், 5 ராஜகோபுரங்கள் அமைந்த ஆலயம், 5 கொடிமரங்கள் அமைந்த ஆலயம், 5 தீர்த்தங்கள் அமைந்த ஆலயம், 5 விநாயகர்கள் அருள் புரியும் ஆலயம், 5 தேர்கள் இருக்கும் ஆலயம், 5 தேவர்கள் வழிபட்ட ஆலயம், 5 மகர்ஷிகள் வழிபட்ட ஆலயம், 5 மண்டபங்கள் அமைந்திருக்கும் ஆலயம், 5 மகான்கள் வழிபட்ட ஆலயம் என்று பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் காசிக்கு நிகரான தலம் என்று போற்றப்படும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்திருக்கும் விருத்தாம்பிகை மற்றும் பாலாம்பிகை உடனாய விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சைவ சமய குறவரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் விருத்தகிரி என்று அழைக்கப்படும் இந்த தலத்திற்கு வருகிறார். இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்கிறார். இங்கிருப்பவர்கள் விருத்தகிரி என்று சொல்கிறார்கள். இங்கு கோயில் கொண்டிருப்பவர் யார் என்று கேட்கிறார் சுந்தரர். விருத்தகிரி ஈஸ்வரர் என்று கூறுகிறார்கள். அம்பிகையின் திருநாமம் என்ன என்று கேட்கிறார் சுந்தரர். அதற்கு அம்பிகையின் திருநாமம் விருதாம்பிகை என்று கூறுகிறார்கள். என்ன இந்த ஊரில் உள்ள இறைவன், இந்த ஊரில் உள்ள இறைவி எல்லோருமே கிழடு தட்டியவர்களாக இருக்கிறார்களே, இங்கு நமக்கு ஜோலி ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு மேலும் நடையை கட்டினார். இப்படி ஓடிவிட்டால் விருத்தகிரி ஈஸ்வரர் விட்டு விடுவாரா? ஏனப்பா, என்னை பாராதே, என்னை பாடாதே போகிறாயே, என் மனைவி அப்படி ஒன்றும் கிழவி இல்லை, உள்ளே வந்துதான் பாரேன் என்று அழைக்கிறார். சுந்தரர் வருவதற்கு முன்னமே ஒரு பாலாம்பிகையை சிருஷ்டை பண்ணி தம் பக்கத்திலே வைத்து கொள்கிறார். இந்த பாலாம்பிகையை பார்த்த பிறகுதான் சுந்தரர் பாடத் துவங்கியிருக்கிறார் விருதகிரியாரை. விருதாம்பிகை கோவில் வெளியில் இருக்க பாலாம்பிகையின் சன்னதி மட்டும் விருதகிரியார் கோவிலுக்கு உள்ளே இருப்பதை பார்த்து இன்றும் மக்கள், பாருங்களேன் இந்த கிழவன் செய்யும் காரியத்தை, மனைவி கிழவியாகிவிட்டால் என்று தள்ளி வைத்துவிட்டு சின்னஞ்சிறு குமரியான மனைவியை மட்டும் பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறாரே என்றெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பாக அம்மன் சன்னதிகள் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில். ஆனால் இந்த கதையில் கொஞ்சமும் உண்மையில்லை, அதற்கு ஆதாரமும் இல்லை. பிறகு எதற்கு மக்கள் இப்படி கூறுகிறார்கள் என்று கேட்கிறீர்களா? விருத்தாச்சலத்திலே விருதாம்பிகை என்னும் பெரிய நாயகிக்கென்று ஒரு தனி சன்னதி ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் தனி கோவிலாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் சுவாமி கோவிலுக்கு உள்ளேயே வடகிழக்கு மூலையில் ஒரு சிறு சந்நிதி, அந்த சந்நிதியில் நிற்பவள்தான் பாலாம்பிகை. ஆதியில் இந்த கோவில் உருவான பொழுது விருத்தகிரியாரும் விருதாம்பிகையை மட்டும்தான் இங்கு இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது பாலாம்பிகை சந்நிதி இங்கு கிடையாது. 16ஆம் நூற்றாண்டில்தான் பாலாம்பிகைக்கு என்று ஒரு தனி சன்னதி இங்கு உருவாகியிருக்கிறது. இந்த தகவலை இங்கிருக்கும் கல்வெட்டு மூலம் நம்மால் அறிய முடிகிறது. அதற்கும் ஒரு ரசமான வரலாறு உண்டு. கிபி 16ஆம் நூற்றாண்டிலே குரு நமச்சிவாயர் என்ற பெரியார் திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறார். அங்கிருந்தவர் தில்லை நோக்கி புறப்பட்டு வரும் வழியில் இந்த விருத்தாச்சலம் என்னும் திருமுதுகுன்றத்திற்கு வந்திருக்கிறார். இங்குள்ள விருத்தகிரியார் என்னும் பழமலைநாதரையும் பெரிய நாயகியையும் தரிசித்துவிட்டு கோவிலின் ஒரு பக்கத்திலே படுத்து கொண்டிருக்கிறார். நடு நிசியில் பசி வருத்தி இருக்கிறது. அவரோ அன்னையின் கருணையை நன்கு உணர்ந்தவர். தாயிடம் சோறு கேட்டால் அவள் கொடுப்பாள் என்று நம்பி, நன்றி புனையும் பெரிய நாயகி என்னும் கிழத்தி, என்றும் சிவனாரியிட கிழத்தி, நின்ற நிலை கிழத்தி, மேனி முழுவதும் நீல கிழத்தி, மலை கிழத்தி, சோறு கொண்டு வா என்று பரிவோடு கேட்டிருக்கிறார் குரு நமச்சிவாயர். அதாவது பெண் என்கிற பொருளிலே கிழத்தி என்று அவர் விழித்திருக்கிறார் அன்னையை. ஆனால் அன்னைக்கு தன்னை இவன் வேண்டுமென்றே கிழவி கிழவி என்று வயதானவள் என்று அழைத்திருக்கிறான் என்று தோன்றியிருக்கிறது. உடனே பெரிய நாயகியோ முதியவள் வடிவில் வந்து, ஏனப்பா என்னை கிழத்தி கிழத்தி என்று பாடினாய், கிழவியால் எப்படி சோறு எடுத்து வர இயலும் என்று கேட்டிருக்கிறாள். ஒரு பாவமும் அறியாத குரு நமச்சிவாயர் இதுதானா கோபம் என்று கேட்டுவிட்டு மற்றும் ஒரு பாட்டை மாற்றி பாடுகிறார். முத்த நதி சூழும் முதுகுன்றத்தில் உறைபவளே, பக்தர் பணியும் பக்தத்தாலே, அத்தன் இடத்தாலே, முற்றா இளமுலை மேல் ஆற வடத்தாலே, சோறு கொண்டு வா என்று பாடியிருக்கிறார். இதை கேட்டு பெரிய நாயகி மகிழ்ச்சியுற்று இளமை நாயகியின் உருவில் வந்து, அதாவது பாலாம்பிகையின் உருவில் வந்து
குரு நமச்சிவாயருக்கு சோறும் நீரும் கொடுத்து உதவியிருக்கிறாள். அன்று முதல் இளமை நாயகிக்கென்று ஒரு தனி சன்னதி இந்த கோவிலின் உள்ளே வந்தது என்று கூறுகிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. இது கூட எவ்வளவு உண்மையோ நான் அறியேன். கன்னி, குமரி, அன்னை, கிழவி எல்லாம் ஒருத்தியேதான். அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னை அவள் என்றாலும் பின்னேயும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூப மயிலாயிற்றே அவள். இதையெல்லாம் உணர்ந்த அன்பர் ஒருவர் அம்பிகை பெயர் விருதாம்பிகை பெரிய நாயகி என்று மட்டும் இருப்பானேன், இளமை நாயகி பாலாம்பிகை என்றும் இருக்கட்டுமே என்று நினைத்திருக்கிறார். அந்த நினைப்பின் ஞாபகமாக இந்த கோவிலுக்குள்ளே ஒரு தனி சன்னதியை இளமை நாயகிக்காக, அதாவது பாலாம்பிகைக்காக எடுத்திருக்க வேண்டும். விருதாம்பிகையோடு பாலாம்பிகையையும் நிலைத்து விடுகிறாள் இந்த கோவிலில். இதை வைத்துதான் மக்கள் கயிறு திரிக்க வகை செய்து விடுகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த விருத்தாச்சலம் என்னும் தலத்திற்கு பேருந்து மூலம் வருவதை விட ரயில் மூலம் வருவது மிக மிக எளிது. காரணம், திருச்சியிலிருந்து அரியலூர் வழியாக சென்னை செல்லும் அனைத்து ரயில்களும், சென்னையிலிருந்து விழுப்புரம் வழியாக திருச்சி செல்லும் அனைத்து ரயில்களும் விருத்தாச்சலம் ஜங்ஷனில் நின்றுதான் செல்லும். ரயிலை விட்டு இறங்கியதுமே 5 பெரிய பெரிய ராஜகோபுரங்கள் நம் கண்களுக்கு தெரியும். கோவிலை அடுத்து ஓடும் மணிமுத்தாற்றை கடப்பதற்கு நல்ல பாலமும் அமைத்து வைத்திருக்கிறார்கள். பாலத்திற்கு கிழக்கே நின்று கோபுர தரிசனம் செய்துவிட்டு கோவிலின் வாயிலுக்கு வந்து சேரலாம். விருத்தாச்சலம், முதுகுன்றம், பழமலை என்றெல்லாம் சொல்கிறார்களே, ஆதலால் கோவில் ஏதோ ஒரு மலை மீது இருக்கும் போல என்று எண்ண வேண்டாம். கோவில் நல்ல கெட்டியான தரையில்தான் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் மிகப்பெரிய கோவில். 3 மதில்கள் பிரகாரங்களுடன் கூடியது. புறச்சுற்று மதில் 660 அடி நீளமும் 392 அடி அகலமும் உடையது. உயரம் 26 அடி, கனம் 4 அடி என்றால் அந்த மதில் எவ்வளவு உறுதியானது என்பதை தெரிந்து கொள்ளலாம் தானே. 4 திசைகளுக்கும் 4 வாயில்கள். 4 வாயில்கள் ஒவ்வொன்றிலும் 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரங்கள் மிக கம்பீரமாக நிற்கிறது. கீழே கோபுர வாயிலுக்கு முன்னால் வெளியே 16 கால் மண்டபம் ஒன்று அமைந்திருக்கிறது. கோபுர வாயிலின் இரு பக்கத்திலும் பரதநாட்டிய பெண்மணிகள் 72 பேர் கற்சிலைகளாக அமைந்திருக்கிறார்கள். இந்த வாயிலை கடந்து வந்தால் பரந்த வெளிச்சுற்று. இதனையே கைலாய பிரகாரம் என்று சொல்கிறார்கள். இங்கு பார்க்க வேண்டியவை விபசித்து முனிவர் மண்டபம், அக்னி தீர்த்தம், ஆழத்து பிள்ளையார் கோவில், சக்கர தீர்த்தம், ஆகம கோவில்கள். இவற்றையெல்லாம் சுற்றி பார்க்க காலில் நல்ல வலு வேண்டும், போதிய அவகாசமும் வேண்டும். அவையெல்லாம் இல்லாதவர்கள் நேராக பிள்ளையாரை தரிசித்துவிட்டு கோவிலுக்குள் நுழைந்து விடலாம். இந்த பிள்ளையார் பூமியில் தன் தலத்திற்கு 18 அடி தாழ்ந்து பாதாளத்தில் தனி கோவிலில் இருக்கிறார். சரி, 2வது சுற்றுமதிலும் வெளி ஆழத்து பிள்ளையார் கோவில் சுற்றுமதிலை போலவே மிக மிக கனமானது, உயர்ந்த கோபுரம் உடையது. இந்த கோபுரத்தை கட்டியவர் சோழர் குல பேரரசி செம்பியன் மாதேவியார் தான். அவருடைய கணவர் கண்டராதித்தருடைய பெயரையே இந்த கோபுரத்திற்கு சூட்டியிருக்கிறார். இன்றளவும் இந்த கோபுரத்தில் கண்டராதித்தன் நுழைவு வாயில் என்று எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆலயத்தின் துவஜஸ்தம்பத்திற்கு அருகிலே இடதுபுறம் செம்பியன் மாதேவியார் சிவபெருமானை வணங்குவது போலவும், வலதுபுறம் கண்டராதித்த சோழன் சிவலிங்கத்தை வணங்குவது போலவும் திருவுருவச் சிலைகளை வைத்திருக்கிறார்கள். இது போன்ற இருவரும் அமைந்திருக்கும் சிலைகளை வேறு எங்கும் நம்மால் பார்க்க இயலாது. இந்த பிரகாரத்தில் தான் வன்னியடி மரம் இருக்கிறது. இங்கு தலவிருட்சம் வன்னி மரம் தானே. வன்னி மரத்தடியிலே விபசித்து முனிவர், ரோமச முனிவர், விதர்க்கன செட்டி, குபேரனுடைய தங்கை எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் வல்லப கணபதியும் இருக்கிறார். ஏதோ பிரம்மச்சாரி என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவர் வல்லபையை தூக்கி மடியில் அமர வைத்து கொண்டு உல்லாசமாக இருக்கிறார். இங்கே இந்த வன்னியடி பிரகாரத்தை சுற்றி வந்தால் கொடிமண்டபத்திற்கு மேற்கே உள்ள இசை மண்டபத்திற்கு வந்து சேருவோம். அந்த மண்டபத்தில்தான் பெரிய நாயகர் இருக்கிறார். பெரிய நாயக்கர் கிடையாது, பெரிய நாயகர். இவரே இந்த கோவிலின் உள்ள பெரிய உற்சவமூர்த்தி. ஆனாலும் இவர் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும், அதாவது மாசி மகம் 6ஆம் நாள் மட்டுமே வெளியே உலா வருகிறார். மற்ற உற்சவங்களுக்காக ஒரு டெப்புட்டி உற்சவரை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த டெப்புட்டி தான் சின்ன பழமலைநாதர். அவரை கோவிலுக்குள் சென்று பார்த்து கொள்ளலாம். இந்த இசை மண்டபத்தின் வடப்பக்கத்திலே நடராஜர் சிவகாமி அம்மையுடன் கொலுவிருக்கிறார். அவர்களையும் வணங்கிவிட்டு உள்மதிலை கடந்து பிரதான கோவிலுக்குள் நுழையலாம்.
இங்குள்ள பிரகாரத்தை 63 பிரகாரம் என்று சொல்கிறார்கள். 63 எண்ணற்ற திருவுருவங்கள் இந்த பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது. அவர்களில் முக்கியமானவர்கள் யோக தட்சிணாமூர்த்தி, மாற்றுரைத்த பிள்ளையார், பிந்து மாதவ பெருமாள் முதலியோர். இங்கேயே சின்ன பழமலைநாதரும் இருக்கிறார். நல்ல சோமாஸ்கந்த வடிவினர் அவர். இங்கு வடமேற்கு மூலையில்தான் இளமை நாயகியார், அதாவது பாலாம்பிகையின் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. ஆம், விருதாம்பிகையை ஒதுக்கி வைத்துவிட்டு இளைய மனைவியை நெருக்கமாகவே வைத்து கொண்டிருக்கிறார் முதுகுன்றர் என்ற பரிகாசத்திற்கெல்லாம் உள்ளானவள் இவள். இத்தனை சுற்றி இவ்வளவு தூரம் நடந்து வந்ததெல்லாம் பழமலைநாதரை காணத்தானே. அவரை காணலாம் கருவறையில், நல்ல அழகான சிவலிங்க திருவுருவில். அவரை வணங்கி தொழுதுவிட்டு விறுவிறுவென்று வெளியே வந்து 2ஆம் பிரகாரத்து வடக்கு வாயில் வழியாக சென்றால் அன்னை பெரிய நாயகியின் கோவிலுக்கு வரலாம். இந்த கோவிலே ஒரு பெரிய கோவில்தான். 7 நிலை கோபுரத்தோடு இங்குள்ள அலங்கார மண்டபம், இடைவெளி மண்டபம் எல்லாம் கடந்து கருவறைக்கு சென்று பெரிய நாயகியை தொழலாம். இந்த கோவிலில் உள்ள கோஷ்டங்களில் கஜசம்ஹாரர், மகிஷாசுர மர்தினி, துர்க்கை, நரசிம்மி என்பது நரசிம்ம வடிவம் இருக்கும் 2 தனங்களுடன் கூடிய பெண் உருவம். அதனால் நரசிம்மி என்று அழைப்பார்கள். இந்த திருவுருவ சிலைகள் எல்லாம் இங்கு உண்டு. இவைகளை பார்க்கும் பொழுது விருத்தகிரி ஈஸ்வரர் கோவிலுக்கும் முந்தே கட்டப்பட்ட கோவில் இது என்று எமக்கு தோன்றுகிறது. அம்பிகை விருதாம்பிகை என்றே அன்னையை அழைத்தாலும் கூட அவள் முகத்தில் தெய்வ களி துலங்கும் நகையை காண முடிகிறது. கண்டு நாமும் மகிழலாம். இவள் தம் கோயிலை விட்டு நாம் வெளியே வருவதை கோவில் கோபுரத்தில் உள்ள ஒரு குகையில் இருந்து மயில் வாகனனான குமரன் நம்மை கவனித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இவனையே குகை முருகன் என்று அழைக்கிறார்கள். இங்கேயே நாதசர்மா, அனவர்தினி எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த தலத்திற்கு வந்து பெரிய நாயகியை வணங்கி சாரூப பதவி பெற்றவர்கள் என்று கூறுகிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. இந்த கோவில் ஆதியில் விபசித்து முனிவரால் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்று வரை விபத்துக்கள் ஒன்றுமே ஆளாகாமல் நின்று கொண்டிருக்கிறது இந்த கோவில். இந்த கோவிலின் பெரும் பகுதியை கற்றளியாக திருப்பணி செய்தவர் நான் முன்னர் கூறியது போல கண்டராதித்த சோழனின் மனைவி செம்பியன் மாதேவியார்தான். ராஜராஜ சோழனுக்கு முன்பு சோழ நாட்டை சிறிது காலமே ஆண்ட உத்தம சோழனின் உத்தமமான தாய் இவள். சிறந்த சிவபக்தையும் கூட. ராஜராஜ சோழன் 3ஆம் குலோத்துங்கன் காலத்திலும் திருப்பணிகள் நடந்திருக்கிறது இங்கு. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏழிசை மோகனனான குலோத்துங்க சோழ காடவராதித்தன் ஏழிசை மோகன திருமண்டபத்தை கட்டியிருக்கிறான் என்று அங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது. கச்சிராயன், வீரசேகர காடவராயன், நாயக்க மன்னர்கள், பெரம்பலூர் உடையார் ஆகியோரெல்லாம் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரம் என்ன, வெள்ளைக்கார கலெக்டர்கள் கூட இந்த பழமலைநாதர் கோவில் திருப்பணியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். முகமதியர்கள் காலத்திலே இந்த கோவிலை பாதுகாப்புக்கு உரிய கோட்டையாக்கி இருக்கிறார்கள். 1803 கும்பினி ஜாகீர் கலெக்டராக இருந்த சார்லஸ் ஹைட் என்பவர் கைலாச பிரகாரத்திற்கு தல வரிசையை போட்டு கொடுத்திருக்கிறார் தம் சொந்த பணத்தில். தேர் இழுக்க இரும்பு சங்கிலி, கும்பகாரத்திற்கு வெள்ளிக்குடம் எல்லாம் செய்திருக்கிறார் அவர். நகரத்தார்கள் இந்த கோவிலை திருப்பணி செய்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது. இந்த கட்டுரையை சுந்தரர் தலையிலே பழியை போட்டு ஆரம்பித்தேன் நான். அந்த வரலாறு உண்மையல்ல என்றும் கண்டோம். ஆனால் இந்த சுந்தரர் இங்கு உண்மையிலேயே செய்த காரியம் ஒன்று ரசமாக அமைந்திருக்கிறது. சுந்தரருக்கு எப்பொழுதுமே பணமுடை. எந்த கோவிலுக்கு சென்றாலும் எங்கெல்லாம் இறைவனை கண்டாலும் கையை நீட்டி விடுவார். அந்த இறைவனும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க தயங்குவதே இல்லை. பழமலைநாதர் மற்றவர்களுக்கு சளைத்தவரா என்ன? உம்பரும் வானவரும் உடன் நிற்கவே எனக்கு செம்பொனை தந்து அருளி திகழும் முதுகுன்று அமர்ந்தீர், வம்பு அமரும் குழலால் பறவை இவள் வாடுகின்றாள், எம்பெருமான் அருளி அடியேன் இத்தலம் கெடவே என்று பாடியிருக்கிறாரோ இல்லையோ, பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து விட்டார் பழமலைநாதர். இப்படி எளிதாக பொன்னை பெற்ற சுந்தரர் இன்னும் ஒன்று செய்திருக்கிறார். பொன்னை எப்படி அந்த தொலைதூரத்தில் உள்ள திருவாரூருக்கு கொண்டு செல்வது? இந்த தலத்தில் இருக்கும் மாற்றுரைத்த பிள்ளையாரை சாட்சியாக வைத்து கொண்டு சிவபெருமான் கொடுத்த பொற்காசுகளை எல்லாம் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி இந்த கோவிலுக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் மணிமுத்தாறு ஆற்றில் போட்டு விடுகிறார். அதன் பிறகு பழமலைநாதரிடம், நீர் கொடுத்த பொன்னை இங்கே மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டேன். நான் திருவாரூர் சென்று கமலாலயத்தில் கேட்பேன். அங்கு நீ எடுத்து தர வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்.
சரி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வார் சிவபெருமான்? சொன்னது மாத்திரமா? அப்படியே எடுத்தும் கொடுத்திருக்கிறார் திருவாரூரிலே. அதாவது வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் அல்லது பேங்க் டிராஃப்ட் இதுபோல் எந்த ஒரு பத்திரம் இல்லாமல் பணத்தை ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு கொண்டு போவதற்கு நல்ல வழியை கண்டுபிடித்திருக்கிறார் சுந்தரர். இந்த சுந்தரர் மாத்திரமல்ல, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லோருமே இந்த பழமலையானை பெரிய நாயகியை பாடி பாடி பரவி இருக்கிறார்கள். நாமும் பாடி பாடி பரவலாம் அங்கு சென்றால் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.